எங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் தண்ணி எங்களால் வெளியில போக முடியல, குழந்தைங்களே இட்டுன்னு வர முடியல. நாங்கள் எப்படி உக்காந்துக்கிறோம்? நான் ஒரு பீரோ மேலேயோ இல்லை கட்டில் போட்டு ஸ்டூலை போட்டு உக்காந்துக்கிறோம். இன்னும் யாருமே எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. ஒரு குழந்தைக்கு பால் பாக்கெட் வாங்க போகலன்னா கூட ஒரு பால் 80 ரூபாய் விற்குது எங்ககிட்ட. அப்போ நாங்கள் எப்படி வாங்குறது? எங்களால் வெளியவும் மூவ் பண்ணவே முடியல. நாங்கள் வெளியே வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இதுக்கு எது பேசுகிறோன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிற தண்ணியை வெளியே எடுக்கணும். தண்ணியை வெளியே எடுத்தாலே போதும். எங்களுக்கு தேவையான நாங்க வாங்கிப்போம். யாரும் எங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி போயிடுச்சுன்னா எங்க தேவைங்களை நாங்க பாத்துப்போம். எந்த கட்சும் சரி எங்களுக்கு எதுவுமே கொடுக்க வேணாம். எங்களுக்கு தண்ணி போனா எங்க தேவைங்களை நாங்க பாத்துப்போம். எங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்தா போதும். கரண்டா இல்ல சார், கரண்டா இல்ல சார். எதுவுமே எங்களால பண்ண முடியல. வீட்டு உள்ளே தான் இருக்கிறோம். யாருமே எதுவுமே கேட்கல சார். யாருன்னா எதுனா கேட்டா நாங்க இங்க நிக்க மாட்டோம். இந்த மாதிரி யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டோம். எல்லாருக்கும் குத்தாரு. எங்க ஏரியால யாருமே கொடுக்கல, எதுவுமே வரல. அதனால தான் நாங்க இங்க வந்து நிக்கிறோம். இவ்வளவு மழையில நிக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல. குழந்தைங்க எல்லாம் வீட்டுல விட்டு நாங்க நிக்கிறோம். எங்க பெரியமானே சித்தானே யாருக்கிட்ட குழந்தை 4 குழந்தைய வீட்டுல விட்டு வந்துக்கிறோம். ஏன் நிக்கிறோம்? எங்க வீட்டுல இருக்கிற தண்ணி போனா தான் நிக்கிறோம். மறக்குமா நெஞ்சம்